ஜனத்திற்கு மோசேக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? ஜனத்திற்கு நடக்கிற அற்புத விசேஷம், மோசேக்கு தன்னோடு நடக்கிற ஒரு விசேஷம். ஹல்லேலூயா, ஆமென். அற்புதத்தை விசேஷமா பார்க்கிறவங்களுக்கு கிரியை நடந்த போறதான் தெரியும். நடக்கிறவர் விசேஷமா பார்க்கிறவங்களுக்கு கிரியை நடக்கிறதுக்கு முன்பாகவே தெரியும். ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நம்ம எதை விசேஷமா பார்க்கிறோம்? அவன் என் கூட நடக்கிறவரை நான் விசேஷமா பார்க்கிறேனா, அல்லது அவர் செய்யற கிரியை நான் விசேஷமா பார்க்கிறேனா? இன்னைக்கு அவர் என்ன செய்வார், இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆமா, என் கூட அவர் நடக்கிறாரே, இதை விசேஷமா பார்க்கிறோமா? இந்த வனாந்திரத்துல, இந்த சமுத்திரத்தின் பாதையில, இந்த மாராவின் பாதையில, இந்த தண்ணீர் இல்லாத பாதையில நான் மட்டும் நடக்கல, என் கூட இன்னொருத்தர் நடந்து கொண்டுதான் இருக்கிறார். இதை விசேஷமாய் பார்க்கிறவர்களுக்கு முன்பாய் கிரியை நடந்த பிறகு அல்ல, கிரியை நடக்கிறதுக்கு முன்பாகவே கர்த்தர் தமது வழியை காண்பிப்பார். ஒரு தூதன் வந்த அற்புதங்கள் நடக்கும். கர்த்தர் அந்த தூதனை கொண்டு செய்ய வேண்டிய கிரியைகளை செய்து கொண்டிருப்பார். ஆனா மோசேக்கு அதல்ல விசேஷம். ஆண்டவரே, எனக்கு கிரியை நடக்கிறதல்ல விசேஷம், எனக்கு நீங்க என் கூட நடக்கிறதா விசேஷம். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் உண்மையாய் சொல்ல முடியும், கர்த்தர் என் கூட நடக்கிறதா இந்த பூமியில எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் சொல்றவங்க கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென். அவர் கூட நடக்கிறது விசேஷமா இருக்கு. ஹல்லேலூயா, அவர் கூட என் கூட டிராவல் பண்றார், என் கூட அவர் இருக்கிறார். இது அவன் விசேஷமா. எனவேதான் ஜனங்கள் கிரியைகளுக்காய் முறுமுறுத்துட்டு இருக்கும் போது மோசே அந்த கிரியை அல்ல, கர்த்தரை நோக்கி, சமுத்திரத்துக்கு முன்பாக ஜனங்கள் சமுத்திரத்தை பார்த்து, பார்வனை பார்த்து முறுமுறுக்கும் போது மோசே கர்த்தரை நோக்கி இருக்கிறார். மாரா கிட்ட ஜனங்கள் மாராவை பார்த்து முறுமுறுத்துட்டு இருக்கும் போது மோசே கர்த்தரை நோக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. தண்ணீர் இல்லாத இடம் வரும்போது ஜனங்கள் தண்ணீர் இல்லாம முறுமுறுத்துட்டு இருக்கும்போது மோசே கர்த்தரை நோக்கி இருந்துட்டு இருக்கிறார். அவன் கர்த்தரை விசேஷமா பார்க்க பார்க்க அவனுக்கு முன்னாடி எதெல்லாம் தெரியுதோ எல்லாத்தையும் விசேஷமாக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. மாரா கிட்ட வந்து அவன் கர்த்தரை விசேஷமா பார்த்ததும் அங்க ஒரு மரம் இருக்குது, அதை விசேஷப்படுத்திட்டாரு. ஹல்லேலூயா. தண்ணீர் இல்லாத இடத்துல கர்த்தரை விசேஷமா பார்த்ததும் அங்க ஒரு கண்மலை இருக்கு, அதை விசேஷப்படுத்திட்டார். இந்த வார்த்தை தைரியமா சொல்றேன், உங்க லைஃப்ல கர்த்தரை விசேஷமா பாருங்க. உங்க கையில் இருக்கிற ஒவ்வொன்றை கர்த்தர் விசேஷமாக்கி கொண்டே இருப்பார். அதிலே அற்புதத்தை கர்த்தர் செய்வார், அதிலே கர்த்தர் அதிசயங்களை நடத்தி கொண்டிருப்பார். ஹல்லேலூயா.